ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சங்கரா, அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றத்தை கண்டித்து பேருந்து குழு மீட்பு கூட்டமைப்பினர் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பேருந்து நிலையம் மீட்பு கூட்டமைப்பு, இந்த பேருந்து நிலையம் இடமாற்றத்தை கைவிடவில்லை எனில் அடுத்த கட்டமாக தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப் போவதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் மங்குச்செட்டிப்பாளையம் ஊராட்சியை பண்ருட்டி நகராட்சியுடன் இணைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் முகத்தில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேல் பலத்த மழை பெய்து வருவதாலும் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டு ராட்சத மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் உதகை மலை ரயில் பாதையை தென்னக ரயில்வே நிர்வாக இயக்குநர் மற்றும் சிறப்பு குழு ஆய்வு செய்ததில் வரும் 22ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம் உதகை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த தங்காடு கிராமத்தில் சுதந்திர தின விழாவை தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கலந்து கொண்டு 25 பயனாளிகளுக்கு ரூபாய் 54.58 லட்சம் மதிப்பீட்டில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேம்பாலம் ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மின்சார ரயில்கள் ரத்து மற்றும் ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றம் ஆகியவற்றால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கும்பக்கரை, சோத்துப்பாறை, மஞ்சளார் ஆகியவற்றில் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசி வருவதாலும் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதாலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த கல்றப்பட்டி வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் எதிர்பாராத வகையில் நடைபெறும் பல்வேறு சம்பவங்களில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு அவசர தேவைக்கு ரத்தம் தேவைப்படுவதால் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் இன்று ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. மல்லிகைப்பூ 1 கிலோ 1100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் பூ 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ, முல்லைப்பூ 1 கிலோ 700 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நீரில் மூழ்கி மாயமானார். மாணவனை தேடும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 2 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மாணவனின் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.